துலாம் ராசிக்கு பிறப்பிலே இருக்க பாக்கியம்னா ஒரு கொடைத்தன்மை சார். கேட்கறத அப்படியே குடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட கர்ணன் மாதிரி கேட்கறத அப்படியே குடுத்துருவாங்க. கர்ணன் மட்டும்தான் பாரதத்துல எடுத்துக்கிட்டோம்னா, கர்ணன் மட்டும்தான் மாதா, பிதா, குரு, தெய்வம் 4 பேராலயும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர் கர்ணன். அது மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் எவ்வளவுதான் ஆற்றல், அறிவு இருந்தாலும் எல்லாராலும் ரிஜெக்ட் பண்ணப்படுவாங்க. ஆனா துலாத்துக்கிட்ட ஒண்ணு என்னன்னா, துரியோதனன் திரும்ப துரோணாச்சாரியார்ட்ட சொல்றது, 4 பேரை மட்டும் ரிஜெக்ட் பண்ணாதீங்க. அதாவது யாருன்னா, ஒண்ணு படிச்சவன், இன்னொன்னு அறிவாளி, இன்னொன்னு பராக்கிரமம் பொருந்திய வீரன், 4வது அழகான பெண். இவங்க 4 பேரை எந்த ஒரு இடத்துலயும் ஜாதி பேரை சொல்லி ரிஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு துரியோதனன் துரோணர்கிட்ட சொல்லுவார். எப்போ கர்ணனை ரிஜெக்ட் பண்ணும்போது. கர்ணன் ரிஜெக்ட் ஆனாரு, அடுத்து எப்படி வந்து நின்னாரு? அங்கதேசத்து அரசனா சத்திரியனா வந்து நின்னாரா? அதுபோல ரிஜெக்ஷனை அதிகமாக சந்திக்கிறது தான் துலாத்தோட கர்ம பயன். அது ஏன்னு தெரியல. அவங்க அந்த ரிஜெக்ஷனை சந்திக்கிறதுக்காகவே பிறந்து, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சாதனையை உருவாக்கணும் அப்படின்னு பிறவி எடுக்கிறவங்க தான் துலாம். பின்னாடி ஒரு சாதனை. இப்போ நம்ம பாரதம்னு எடுத்துக்கிட்டா ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வருது கிருஷ்ணர், அடுத்து வர்றது கண்ணன். அதுபோல் துலாம் வந்து நம்ம மைண்ட்லேயே இருப்பாங்க. அவங்க செஞ்ச ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், நம்ம மைண்டில் எப்போவுமே துலாம் இருக்கும்.